மட்டன் கோலா உருண்டை குழம்பு தாங்க பண்ண போகிறேன். இது பண்ணுறதுக்காக 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து பவுடர் பண்ணிக்கணும். இதை ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 5 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 கிராம்பு இது கூட ஆட் பண்ணிக்கணும். இனி 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கசகசா எடுத்து வச்சுருக்கோம், அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டை போட்டுக்கணும். பட்டையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இனிமேல் இதில் ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இது கூட ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல பொட்டுக்கடலை, அதில் இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு ஒரு 2 சின்னதாக பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் உப்புத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கறியை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் மட்டனை, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு வரக்கூடிய ஸ்டேஜில் நம்ம இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கணும். அதனால் இப்போ கருவேப்பிலையை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி இப்போ இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அந்த கொத்தமல்லியும் சின்ன சின்ன பீஸாக இப்படி வெட்டி இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒன்றா கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து ஒரு வடை பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு அதில் நான் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி போட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு நல்லா நம்ம பொரிச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக திருப்பி போடணும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் எப்படி திருப்பி போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் வேக முன்னாடி நம்ம லைட்டாக திருப்பி போடணும். இப்போ பாருங்கள், மேக்ஸிமம் இதெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. வெந்து வந்த உடனே நம்ம ஒரு பவுலுக்கு இதை நம்ம மாற்றி எடுத்துக்கணும். மாற்றி எடுத்துகிட்டு இதுக்கப்புறமா நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணி வைக்க வேணும். இதில் வந்து மசாலா ரெடி பண்ணதுக்கு நான் ஒரு 3 தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி போட்டு மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் இப்போ கொஞ்சம் இந்த ஏற்கனவே பொரித்த எண்ணெயிலேயே 2 ஸ்பூன் எண்ணெய் ஒரு கடாயில் விட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகமும் கொஞ்சமாக கடுகும் போட்டுட்டு இது ரெண்டும் நல்லா வெடித்து வந்த உடனே நான் இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதங்கின உடனே நான் இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் இது வாசனை வந்து வரக்கூடிய ஸ்டேஜில் தான் நம்ம இதில் அந்த மசாலா போட முடியும். அந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு இது கூட நான் கொஞ்சமாக மட்டன் மசாலாவும் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒன்றா அரைச்சி வச்சுருந்தேன், அந்த பேஸ்ட்டை நான் இது கூட கலந்துட்டேன். கலந்து இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு இந்த மிக்ஸி எடுத்த தண்ணி இது கூட ஊற்றிட்டு நான் வந்து இப்போ கொஞ்சம் குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை. நம்ம அந்த மசாலா வறுத்து வச்ச மசாலா இருக்குல்ல, அதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கணும். இதுக்குன்னா ஏற்கனவே கோலா உருண்டையை நம்ம பொரித்து தான் வச்சுருக்கோம், இருந்தாலும் நம்ம அது கொஞ்சம் அது வேகாமல் இருந்தாலும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு அது கொஞ்சம் லைட்டாக வேகாமல் இருந்தாலும் நம்ம குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டோன்னா இது நல்லா வெந்துடும். அதுக்காக தான், ஆனால் கரையாது, அப்படியே கிடக்கும். இப்போ வந்து இதில் நான் வந்து ஒரு 2 விசில் வரைக்கும் இந்த நல்லா கலந்துக்கிட்டு உருண்டையை போட்டுட்டு நல்லா கலந்துட்டு உங்களுக்கு உப்பு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தேன் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்து, அதனால கொஞ்சம் கூட நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு நான் ஒரு இதை வந்து குக்கரை வந்து மூடி போட்டுட்டு நான் ஒரு 2 விசில் அளவுக்கு விட்டப்போ நல்ல அந்த 2 விசில் முடிஞ்சு இது வந்த பிறகு குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி